சார் நான் எதிர்காலத்தில் வந்து வேலைக்கு போகலாமா இல்லை சொந்த தொழில் செய்யலாமா அப்படின்னு நம்மக்கிட்ட ஜாதகத்தை பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம உடனே பார்க்குறது, சார் உங்கள் ஜாதகத்துக்கு 10ஆம் அதிபதி இந்த இடத்துல இருக்கிறார், நீங்கள் இந்த தொழில் செய்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அப்படி வேண்டாங்க, மாற்றி யோசிக்கலாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜாதகருக்கு 12 பாவகங்களில் எந்த பாவகம் 10ஆம் பாவத்தை தொடர்பு கொள்வதோ அந்த பாவம் சம்மந்தப்பட்ட தொழில் எடுத்து செஞ்சாருன்னா அவர் வாழ்க்கையில் சீரும் சிறப்போடு இருப்பார் என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி பார்க்கும்போது 10ஆம் பாவம் வந்து 10ஆம் பாவத்தை யாருக்கு தொடர்பு கொள்ளுதோ அவர் தான் அந்த ஜாதகர் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு அதிர்ஷ்டசாலின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 10ஆம் பாவகம் என்பது மதிப்பு மரியாதை இன்னும் சொல்லக்கூடிய பாவகம். அவருக்கு வந்து 10ஆம் பாவத்தை தொடர்பு கொள்கிறார் அப்படின்னா அவர் எந்த துறை வேணால் எடுத்துக்கலாங்க. அந்த துறையில் தான் அவர் வந்து மிகப்பெரிய கெட்டிக்காரராக இருப்பார். அது எந்த துறை வேணால் எடுத்துக்கலாம். ஒரு கலெக்டராகவும் எடுத்துக்கலாம், ஒரு நீதிபதியாகவும் எடுத்துக்கலாம், ஒரு லாயராகவும் எடுத்துக்கலாம், அல்லது சொந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம். அந்த ஜாதகர் வாழ்க்கையில் தொழிலில் யாரும் அசைக்க முடியாத அளவில் வெற்றி வாய்ப்புகளை பெறுவார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.